திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலாரின் சிந்தனை வரிகள். நம் வாழ்க்கை முறை மிகத் தவறானது என்பதை உணர்ந்து மாற்றியமைக்க முழுமூச்சுடன் பாடுபட வேண்டும். நாம் பல பிறவிகளைக் கடந்து மேலான மனித பிறவி எடுத்தது இறைவனின் திருவருளைப் பெறுவதற்காகத்தான். உண்மையை பேசுங்கள், அது உங்கள் வார்த்தைகளைப் பாதுகாக்கும். உள்ளத்தில் தயவு இருந்தால் கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். பசித்தோர் முகம் கண்டால் இரக்கம் கொள்ளுங்கள். ஜீவகாருண்யமே பேரின்பத்தின் திறவுகோல். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாகிருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும். மன ஒருமையுடன் கடவுளின் திருவடியை வணங்கும் நல்லவர்களோடு பழகுங்கள். மன தூய்மை உள்ளவனுக்கு அருகில் கடவுள் இருக்கிறார். தூய்மையற்றவன் பக்கம் அவர் நெருங்கக்கூட மாட்டார். உனக்காக மட்டுமின்றி உன்னைச் சுற்றி இருப்போருக்காகவும் பிரார்த்தனை செய். குற்றம் புரிவது மனித இயல்பு. அதையும் குணமாக ஏற்று அருள்வது கடவுளின் இயல்பு. அறிவு என்னும் குருநாதரை அலட்சியப்படுத்தும் மனம் தடுமாறித் திரியும். கடுகடுத்த எண்ணம், பேச்சு போன்றவற்றை அறவே கைவிடுங்கள். அனைவரிடமும் அகம் குளிர முகமலர்ச்சியுடன் பழகுங்கள். கனவிலும் வஞ்சன எண்ணம் இல்லாத நல்லவருக்கே கடவுளின் அருள் கிட்டும். கடவுளின் கருணைக்கு நிகரான கருணை வேறில்லை. அவரை வாழ்த்தி வணங்கினால் எல்லாம் நலமாக அமையும். கொடுமையான நோன்பு இருப்பதைக் காட்டிலும் உயிர்களை கொல்லாமையே விரதங்களில் சிறந்தது. பிறரை குறை சொல்லாமல் நாம் நடக்கும் வழியில் குற்றம் நேராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கடவுளுக்கு செலவழிக்கும் பணத்தை உணவின்றி வாடும் ஏழைகளின் வயிற்றில் நிரப்புங்கள். கடவுள் ஒன்றும் கற்பனையானவர் அல்ல. அவர் ஒருவரே மட்டுமே சத்தியமானவர். உடலை வருத்தி நோன்பு மேற்கொள்வதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது.